ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ட்ராஷ் டாக். இந்த வாரம் வந்து பவர் ஆஃப் ஹியூமன் மைண்டை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி அது ரிலவெண்ட்டாக ஒரு சில ஸ்டோரிஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பிரெயின் ரிலேட்டடான ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கும் போது ஹைலைட்டான ஒரு கேஸ் வந்து 1848 ஃபினியஸ் கேஜ் அப்படின்ற ஆளுக்கு வந்து ஒரு அயன் ராட் தலையில் ஸ்கல்லில் பாஸ் ஆகி ஒரு சிவியர் ஹெட் இன்ஜுரி. பட் அதை தாண்டியுமே அவர் வந்து 12 இயர்ஸ் வாழ்ந்திருக்காரு. அவரோட பிஹேவியரில் ட்ராமாட்டிக் சேஞ்சஸ் இருந்திருக்கு. பட் ஸ்டில் ஹி வாஸ் அலைவ் அண்ட் வெல் ஃபார் நெக்ஸ்ட் 12 இயர்ஸ் ஈவன் ஆஃப்டர் டேமேஜிங் இஸ் ஃப்ரண்டல் லோப்ஸ். ஸோ அந்த மாதிரி இவ்வளோ சிவியர் இன்ஜுரிஸ் ஆகிற நிலமை வந்தால் கூட இஃப் வி ஹாவ் தட் வில் அண்ட் ஸ்ட்ரென்த் வி கேன் சர்வைவ் சம் திங்ஸ் அப்படின்னு ஒரு சில ஸ்டோரிஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்க சுச்சுவேஷன் எவ்வளோ மோசமாக இருந்தாலும், என்வாயர்மெண்ட் எவ்வளோ டிப்ரெஸிங்காக இருந்தாலும், அதை தாண்டி இஃப் வி ரியலி செட் ஆர் மைண்ட் டு டூ சம்திங், இது பண்ணி ஆகணும்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கான எஃபர்ட்டை வந்து கான்ஸ்டண்ட்டாக போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா வி கேன் அச்சீவ் ரியலி வண்டர்ஃபுல் திங்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணது வந்து லிஸ் முரேயோட ஸ்டோரி. ஸோ அவங்க வந்து லைக் ஹர் மதர் வாஸ் பேட்லிங் அடிக்ஷன் அண்ட் அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் மென்டல் இல்னஸ் இருந்திருக்கு. அதை தாண்டியுமே ஷீ ஃபாட் அ லாட். லைக் 15 வயசில் ஷீ வாஸ் ஹோம்லெஸ் அண்ட் ஃபோர்ஸ் டு லிவ் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ். பட் இருந்தாலும் அந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணி ஷீ காட் லைக் பர்ஃபெக்ட் ஜிபிஏ அண்ட் ஷீ வென்ட் டு ஸ்டடி இன் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. ஸோ அந்த மாதிரி நம்மளோட என்வாயர்மெண்ட்டை குறை சொல்லாமல், சாக்கு சொல்லாமல், நம்ம எந்த இடத்துல சுற்றி இருக்க ஃபேக்டர்ஸ் நம்மளை அஃபெக்ட் பண்ணுது, எந்த இடத்துல நம்மளோட பிரச்சனைகளால் நம்ம வந்து ப்ரொடக்டிவாக இல்லாமல் இருக்கோன்றத ரியலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோன்னா சாக்கு சொல்லாமல் நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி சொல்ல ஆரம்பித்தா அப்படியே கருத்து சொல்கிற மாதிரி போயிட்டுருக்கு. லெட்ஸ் டாக் அபவுட் சம்திங் மோர் இன்ட்ரெஸ்டிங். சூப்பர்ஸ்டிஷனுக்கும் சூப்பர் பவருக்கும் என்ன வித்தியாசம்? இப்போது ஒரு சில அத்லீட்ஸை நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுலாம் கரெக்டானு தெரில, பட் ஸ்டில் ஸோ ஒரு சில பெரிய ஸ்போர்ட்ஸ் பீப்புளோ இல்லை வந்து பெருசாக அச்சீவ் பண்ணுற ஆளுங்களும் தே கேரி லக்கி சாம் ஆர் ஏதாவது ரிச்சுவல் வச்சுருப்பாங்க. ஒரு பெரிய கேமுக்கு முன்னாடி இது பண்ணுன்ற ரிச்சுவல் ஏதாவது இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில குட்டி குட்டி சூப்பர்ஸ்டிஷியஸ் திங்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் அந்த சூப்பர்ஸ்டிஷன் ஃபாலோ பண்ணுறதுனால தான் அவங்க பெரிய ஆள் ஆனாங்களா? அப்படி கிடையாதுல. அதை தாண்டி தே ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் சூப்பர் பவர் இன் அ சென்ஸ் தட் மார்வெல்ல வர அந்த மாதிரி சூப்பர் பவர் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் தட் தே ஹாவ் சம் எக்ஸ்ட்ராடினரி எபிலிட்டிஸ். லைக் அவங்க அச்சீவ் பண்ணுறது அவங்களோட ஸ்பீடோ இல்லை அவங்களோட அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்தா இட் ஆல்மோஸ்ட் சீம்ஸ் லைக் இட்ஸ் ஹியூமன்லி இம்பாசிபிள். பட் தே அச்சீவ் சச் திங்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு எபிலிட்டியும் பவரும் அவங்கக்கிட்ட இருக்குது. அதனால தான் அவங்களால அப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியுதே தவிர நாட் solely because of those superstition or whatever superstitious belief which they have. அதை தாண்டி அவங்கக்கிட்டேயும் எபிலிட்டி இருக்கிறதுனால தான் வந்து ஜெயிக்க முடியுது அந்த இடத்துல. அதுக்காக நான் சூப்பர்ஸ்டிஷியஸ்னே பிலீவ் பண்ணாத ஒரு ஆளா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, நாட் ரியலி. இன்ஃபேக்ட் இருக்கிறதுலே வந்து ஸ்டூப்பிடான சூப்பர்ஸ்டிஷன்லாம் சம்டைம்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இப்போது எனக்கு ஒரு சுச்சுவேஷனில் என் கண்ட்ரோலில் இருக்க விஷயங்களை என்னால் வந்து மாற்ற முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது சூப்பர்ஸ்டிஷியஸான விஷயங்களை யோசித்து அந்த இடத்துல மனசு தேர்த்திக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டி இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் அதோட ரிசல்ட்டு என்னன்னு தெரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எதுவாக இருந்தாலும் உடனே நமக்கு வந்து தெரிஞ்சிடாதில்ல. ஸோ அந்த டைம் வந்து எனக்கு செம்ம இம்பேஷண்ட்டாக இருக்கும். எனக்கு வெயிட்டே பண்ண முடியாது. எனக்கு இப்போ நான் ஏதாவது எஃபர்ட் போட்டேன், இப்போ நான் எங்கேயாவது அப்ளிகேஷன் போடுறேன் அப்படின்னா எனக்கு நாளைக்கே ரிசல்ட் தெரியணும். இல்லை அந்த ரிசல்ட்டு தெரிகிற கேப்பில் அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு யோசிக்கிறதுல இந்த காயினை ஃப்ளிப் பண்ணுறது, இதை சீட்டு குலுக்கி போட்டு பார்க்குறது, இல்லை கோவிலில் எந்த கலர் பூ கொடுத்தாங்கன்னா அது கிடச்சிரும்னு யோசிக்கிறது, இந்த மாதிரி இம்பேஷண்ட்டான நேரத்தில் இருக்கிறதுலே லூசத்தனமான வேலைகள்லாம் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஆள் தான் நான். ஸோ நம்மளை தாண்டி ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருக்குது ஒரு சுப்பீரியர் எனர்ஜி இருக்குது விச் இஸ் கண்ட்ரோலிங் திங்ஸ் விச் இஸ் ஹேப்னிங் அரவுண்ட் அஸ் அப்படின்றத வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். இப்போது லைக் இப்போ நம்மளோட ஹியூமன் பாடியோட ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும் ஒரு சின்ன பாக்டீரியாவோட ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை நம்மளை சுற்றி இருக்க எல்லா விஷயங்களுமே இட் இஸ் ஸோ மைன்யூட்லி டிசைன்ட். லைக்
sometimes it's impossible to wrap our mind around how beautiful and how minute and how detailed these things are. ஸோ ஆப்வியஸ்லி நம்மளை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு நம்ம ஒருத்தங்களும் வேறு வேறு மாதிரி பேர் வச்சுருக்கோம், வேறு வேறு மாதிரி ஃபார்ம்ஸில் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டீப்பாக காம்ப்ளெக்ஸான டாபிக்ஸ். ஒருத்தங்களுக்கு இதில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ நான் என்ன சொன்னாலும் இட்ஸ் நெய்தர் ரைட் நாட் ராங். அண்ட் there's literally no proof. For instance, the other day I saw someone speaking about this, saying இப்போ science வந்து if it is completely destroyed, in another 1,000 years, whatever findings have existed till now in science will obviously surface back or come back. At the same time, ரிலீஜனில் இருக்கிறது அதே மாதிரி அழிச்சிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி திரும்ப வருமா அப்படின்றது வந்து இட்ஸ் டவுட்ஃபுல். லைக் டிஃப்ரெண்ட் அதர் கைண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜன்ஸ் மே எமர்ஜ், பட் இப்போ இருக்க ரிலீஜன்ஸ் இதே மாதிரி திருப்பி வருமா அப்படின்னு கேட்டால் இட் இஸ் டவுட்ஃபுல். அப்படின்றது வந்து இன்னொரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்பர்ட்னா லைக் who is to say that he is the expert in this thing. So it is opinion from another person who was speaking about this. ஸோ அந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கும். பட் அதில் எது கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. பட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு ட்ரா அ லைன் பிட்வீன் திங்ஸ் தட் மேக் யூ பிலீவ் அண்ட் திங்ஸ் தட் ஹர்ட் யூ. ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பிலீவ் பண்ணி அதை பண்ணுறீங்க அப்படின்றப்போ, இஃப் இட் இஸ் making you feel better, it's okay. But it's important to make sure that we don't end up doing anything foolish. But again, who is to say what is foolish and what is not? இல்லை எங்கேயோ பேச ஆரம்பிச்சு எனக்கே ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியல இந்த விஷயத்தில். ஸோ வாட் ஐ மீன் டு சே இஸ், do what you believe is right without hurting the feelings of others or without disapproving what anyone else believes. ஸோ உங்களுக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். Sometimes when everything around goes dark, it is good to have something to believe in. So this might help you in such dark situations, is what I mean to say. See you next week with some other topic, maybe with a little better clarity. Until then, tata, bye bye.